ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இதயத்தை பாதுகாக்கணுமா? இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 எண்ணெய்களில் ஒன்றில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம். ஒவ்வொரு வீட்டிலுமே தினசரி சமையல் செய்வதற்கு பல எண்ணெய்கள் பயன்படுத்தப்படுகிறது. எனவே சுவையான உணவிற்கு மட்டுமல்ல, உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நல்ல எண்ணெய் வகையை தேர்ந்தெடுப்பது முக்கியம். அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனின் கூற்றுப்படி உணவை சமைக்க வெப்பமில்லாத தாவர எண்ணெய்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த எண்ணெய்கள் பல திட கொழுப்புகளை விட ஆரோக்கியமானவை. மேலும் பனை மற்றும் தேங்காய் எண்ணெய் போன்ற வெப்பமண்டல எண்ணெய்களை விட இவை ஆரோக்கியமானவை. திட கொழுப்புகள் மற்றும் வெப்பமண்டல எண்ணெய்கள் இரண்டுமே வெப்பமண்டல திரவ கொழுப்புகளை விட அதிக நிறைவுற்ற கொழுப்பையே கொண்டுள்ளன. நீங்கள் இந்த எண்ணெய்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை பொறுத்தவரை இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்த எண்ணெய்கள் சிலவற்றை நிபுணர்கள் சொல்கிறார்கள். அவை என்னென்ன என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் அரிசி தவிடு எண்ணெய், அதாவது ரைஸ் பிரான் ஆயில். அரிசி தவிடு எண்ணெய் தவிடு எனப்படும் அரிசியின் கடினமான வெளிப்புற பழுப்பு அடுக்கிலிருந்து பிரித்தெடுக்கப்படும். இது ஒரு லேசான சுவை கொண்டது. அதிக வெப்பநிலையில் வறுக்கக்கூடிய சமையல் முறைகளுக்கு இது ஏற்றது. அரிசி தவிடு எண்ணெய் நல்ல கொழுப்புகளின் மூலமாகும். ரிசர்ச்சிலுமே இந்த நிறைவுறா கொழுப்பை கொண்டுள்ளதாக இது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை மேம்படுத்தும் என்றும் ரிசர்ச் சொல்கிறது. இதய நோய் மற்றும் டைப் 2 நீரிழிவு அபாயத்தை இது குறைக்கிறது. அடுத்ததாக நிலக்கடலை எண்ணெய், அதாவது பீனட். நிலக்கடலை எண்ணெய் பொதுவாக கடலை எண்ணெய் என்று அழைக்கப்படும். இது விட்டமின் ஏவின் நல்ல மூலமாகும். இது ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்றியாகும். இது உடலை ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்திலிருந்து பாதுகாப்பது மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைப்பது போன்ற பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளன. அடுத்ததாக கடுகு எண்ணெய். கடுகு விதைகளிலிருந்து எடுக்கப்படும் கடுகு எண்ணெய் ஒரு காரமான சுவை மற்றும் மனம் கொண்டது. கடுகு எண்ணெய் பல இந்திய வறுத்த உணவுகளை சமைப்பதில் பயன்படுத்தப்படுகிறது. இதய நிபுணர்களின் கருத்துப்படி கடுகு எண்ணெயில் மோனோ அன்சாச்சுரேட் கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ளன. இவை இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். அடுத்ததாக ஆலிவ் ஆயில். முழு ஆலிவ்களை அழுத்துவதன் மூலம் ஆலிவ் எண்ணெய் பெறப்படுகிறது. இந்த ஆரோக்கியமான கொழுப்பு மெடிட்டரேனியன் டயட்டின் முக்கிய அங்கம். ஒரு நாளைக்கு அரை தேக்கரண்டி ஆலிவ் எண்ணெயை உட்கொள்வது இதய நோய் அபாயத்தை குறைக்கும் என்று 2020 அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி இதழிலே வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக எள்ளெண்ணெய். இந்த எள்ளெண்ணெயானது எள் விதைகளிலிருந்து பெறப்படுகிறது. இது ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு உணவு வகைகளில் பிரபலமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த எள் எண்ணெயில் ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் பிற தாவர கலவைகள் உள்ளன. இவை இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். மூட்டுவலி அறிகுறிகளை குறைக்கும். ஈறு அலர்ஜி, ஈறுநோய் சிகிச்சைக்கு இது உதவுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.